அடிஷனல் கவர்மெண்ட் லீடர், விடுதலை சிறுத்தைகளுக்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய ஒரு மகத்தான வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு நம்முடைய வில்லவன் கோதை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இது போன்ற பிரதிநிதித்துவம் என்பது எல்லா தளங்களிலும் தேவைப்படுகிறது. இதுதான் சமூக நீதி. சமூக நீதிக்கான குரல் தான் இந்த குரல். நாடார் சமூகத்திற்கு எல்லா அரசியல் கட்சிகளிலும் உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பது சாதி உணர்வின் பார்ப்பட்டதல்ல, சமூக நீதியின் பார்ப்பட்டது. அப்படி இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியல் தெளிவோடு அணுகுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கல்வி என்றால் காமராஜர், காமராஜர் என்றால் கல்வி. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அனைவரும் அறிந்த உண்மை. அதனால்தான் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்து அரசே அதை கொண்டாடி வருகிறது. கல்வி என்பது ஒன்றுதான் அழியாத செல்வம், எவராலும் அழிக்க முடியாத, ஆக்கிரமிக்க முடியாத ஒரு செல்வம். அந்த கல்வியை பெற்றுவிட்டால் யாரையும் நாம் சார்ந்து, யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தன்மானம் பெருகும், தலை நிமிர்வு ஏற்படும், உலகத்தின் உண்மை நிலைகளை உணர்ந்து கொள்ள முடியும். மாய்மால அரசியலில் வீழ்ந்து போகாமல் தனித்து தலைநிமிர்ந்து வாழ முடியும். சாதி அடையாளங்களை கடந்து, மத அடையாளங்களை கடந்து, பிற இனத்தின் மீதான வெறுப்பு அரசியலை எல்லாம் கடந்து மனிதநேயம் மேலோங்கும், சகோதரத்துவம் மேலோங்கும். ஒவ்வொருவரும் கல்வி கற்றுவிட்டால், அனைவருக்கும் கல்வி கிடைத்து விட்டால், அனைவரும் உயர்கல்வியை பெற்றுவிட்டால், இந்த கனவு 1960களில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இருந்தது. 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, ஒவ்வொரு குக்கிராமத்தை சார்ந்த பிள்ளைகளும் கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும். அதற்காக மதிய உணவு திட்டம். இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் இப்படி சிந்தித்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் ஒருவர் மட்டும்தான். ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தவர். இளம் வயதிலேயே தந்தையை இழந்து தனது கல்வி படிப்பை, பள்ளி கல்வியை 6ஆம் வகுப்புக்கு மேல் தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டவர். 17-18 வயதிலேயே காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு காந்தியின் மாணவராக களமாடியவர். அவர் சண்டமாருத பேச்சாளர் இல்லை, ஆங்கிலம் தெரியாது, இந்தி தெரியாது. ஆங்கிலம் தெரிந்தால்தான் தலைவராக முடியும், இந்தி தெரிந்தால்தான் இந்திய அளவில் புகழ் பெற முடியும், தலைவராக முடியும் என்ற வரையறைகளை எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு அகில இந்திய தலைவராக உயர்ந்தவர். ஜவஹர்லால் நேரு காலமான பிறகு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையார், லால் பகதூர் சாஸ்திரி போன்ற மிக பெரும் தலைவர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து, தென் மாவட்டத்திலிருந்து, விருதுநகர் என்கிற ஒரு குக்கிராமத்திலிருந்து தோன்றிய பெருந்தலைவர் காமராஜர் தான் அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார். அதற்கு காரணம் அவர் கற்ற கல்வி என்பதை விட அவருக்கு பல மொழிகள் தெரியும் என்றெல்லாம் தகுதி இல்லை என்பதை அறிவோம். ஆனாலும் அவர் எப்படி அகில இந்திய தலைவர் ஆனார்? அவருடைய மனித நேயம்தான்
அவருடைய தலைமை பண்புதான், அவருடைய உறுதிமிக்க கொள்கை பிடிப்புதான் கட்சிக்கு தொண்டாற்ற வேண்டும், தேசத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற மிக உயர்ந்த தொண்டுள்ளம்தான், தன்னலமின்றி மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட அந்த அர்ப்பணிப்பு தான் காரணம். டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்பு தான் காரணம். அப்படிப்பட்ட அந்த மாமனிதர், மகத்தான தலைவர், மாபெரும் தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அனைவரும் பள்ளி கல்வியை கட்டணமில்லாமல் பெற வேண்டும் என்ற கனவை கண்டார். அதை நடைமுறைப்படுத்தினார். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. இனி எத்தனை ஆட்சி மாறி வந்தாலும், எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் உருவானாலும், எத்தனை பல்கலைக்கழகங்கள் உருவானாலும், கல்வி என்றால் காமராஜர் பெயரை உச்சரித்து விட்டுத்தான் அதை பற்றி பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் பதவியில் இருந்தபோது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். கவுன்சிலர் பதவி அல்ல, ஒன்றிய பெருந்தலைவர் பதவி அல்ல, நகர்மன்ற தலைவர் பதவி அல்ல, எம்எல்ஏ பதவி அல்ல, எம்பி பதவி அல்ல, அமைச்சர் பதவி கூட அல்ல, முதலமைச்சர் பதவி. ஏன் முதலமைச்சர் பதவியை விட்டார்? அதிகாரத்தில் இருக்கிற போதே சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு தலைவர் இந்தியாவில் இனி காண முடியுமா என்று வியப்பு மேலிடுகிறது. முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிற நிலையிலே அந்த பதவியில் தொடர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறவும் பாஜகவோடு கைகோர்க்கவும் தயாராக இருக்கிறார். முதலமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக மகாராஷ்டிராவிலே ஏக்நாத் சிண்டே என்பவர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக கட்சியை இரண்டாக பிளந்து பாஜகவோடு கைகோர்த்து முதலமைச்சராகிவிட்டார். இப்படி எத்தனையோ பல அரசியல் நிகழ்வுகள், துரோக நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் பதவிக்காக. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற போது யாரும் நெருக்கடி தரவில்லை, எந்த நெருக்கடியும் ஏற்படவில்லை. அவருடைய மனதில் தோன்றியது, கட்சி நாளுக்கு நாள் வலிமை குன்றி வருகிறது, கட்சியை வலுப்படுத்த வேண்டும். கட்சியை வலுப்படுத்த வேண்டுமானால் முழு நேரம் கட்சிக்காக இந்தியா முழுவதும் சுற்றி சுழன்று பணியாற்ற வேண்டும், ஊர் ஊராய் செல்ல வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். அதற்கு இந்த முதலமைச்சர் பதவி தடையாக இருக்கும் என்று முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு கட்சியை வலுப்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை முன்மொழிந்தார். அது இந்திய அளவில் பேசப்படுகிற புகழ் மிக்க திட்டம், கே பிளான், கே திட்டம். கே என்றால் காமராஜ், காமராஜ் பிளான் என்ற ஒரு பிளான். அதை பின்பற்றி மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி, இப்படி பல தலைவர்கள் காமராஜரை பின்பற்றி கட்சி பணியாற்ற, தேச பணியாற்ற வந்தார்கள். இதுதான் லீடர். லீடர் என்றால் முன்னோடி என்று பொருள். பின்னால பதுங்கிக்கிட்டு மற்றவனை முன்னால் அனுப்புறதுக்கு பேர் லீடர் கிடையாது. தான் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும், போராடுவதிலும் முன்வரிசையில் நிற்க வேண்டும், தியாகம் செய்வதில் முன்வரிசையில் இருக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் முன்வரிசையில் நிற்க வேண்டும். நீ செய் அப்படின்னு நாம உட்கார்ந்துட்டு கூடாது, நான் செய்யணும், அதை பார்த்து மற்றவர்கள் செய்யணும். அதுதான் காமராஜர், அதுதான் பெருந்தலைவர். ஆகவே முதலமைச்சர் பதவியை துறந்துவிட்டு கட்சி பணி ஆற்றுவதற்கும் தேசப்பணி ஆற்றுவதற்கும் முன்வந்த தலைவர். அந்த திட்டத்தின் பெயர் கே பிளான், காமராஜ் திட்டம் என்று இன்றைக்கும் போற்றப்படுகிறது தோழர்களே. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரின் வழியில் இந்த நாடார் மகாஜன சங்கம் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிர்வகித்து வருகிறது. இன்றைக்கு நாடார் பெருங்குடி மக்கள் தமிழ்நாட்டிலே வணிகத்திலும் கல்வியிலும் மிக பெரும் அளவிலே வலிமையடைந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது.
அப்படிப்பட்ட அந்த வலிமை அரசியலிலும் நீடிக்க வேண்டும். அரசியல் எல்லா கட்சிகளிலும் அது வலிமை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற இந்த 72வது மாநாடு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெருந்தலைவர் காமராஜர். நெருக்கடிமிகு சூழலிலும் வருகை தந்து மாநாட்டில் கலந்து கொண்டமைக்காக மகாஜன சங்கம் தங்களை நன்றி கூர்ந்து பாராட்டுகிறது. தற்போது விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பிதாமகன் அன்பு அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். விழா மேடையில் பாவலர் அவர்கள் அன்பு அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார். நன்றி அண்ணன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும். தற்சமயம் உணவு இடைவேளை 2 மணியிலிருந்து